ஓகே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஸோ இதை கேட்டுட்டு இந்த வீடியோ பார்க்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், விண்டோஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு கால் வருது. வாட்ஸ்அப்ல கால் பண்ணி பேசணும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கால் வருது. ஸோ அதை நீங்க அட்டன் பண்ண முடியல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது மிஸ்டு கால் ஆயிடுச்சு. நீங்க அந்த கால் லாக்ல போய் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்படி ஒரு நம்பர் வந்ததா இல்லவே இல்லை, அழிஞ்சிருச்சு. எப்படின்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ், உங்க பிரைவேட் மெசேஜ், சேட், லுட்டு லுசுக்கு எல்லாத்தையுமே இன்னொருத்தவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். உங்க ஸ்மார்ட் போனோட கேமராவை இன்னொருத்தவங்க ஆக்சஸ் பண்றாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கிறத உங்க ஸ்மார்ட் போனை மைக் ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னு நான் சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. லைக் நீ ஏதோ ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்துட்டு இந்த பையன் வந்து வளரிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இப்ப நான் சொன்னதை வாட்ஸ்அப் நிறுவனமே ஒத்துக்கிட்டு, ஆமாப்பா இப்படி ஒரு பிரச்சனை என் வாட்ஸ்அப்ல இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் நான் எல்லாத்தோட டேட்டாவுமே இந்த இடத்துல கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் உங்களை பயமுறுத்தல, யார் பண்ணனா, இது வந்து எப்படி இது பண்ண முடிஞ்சது, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வாட்ஸ்அப்பை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் யூசர் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல அதிகமாக யூஸ் பண்ற மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாட்ஸ்அப் தான். இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன் பீப்புள் வேர்ல்டு ஃபுல்லா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கிரேசி ஃபேக்ட் என்னன்னா, பிளே ஸ்டோர்ல அதிகமா டவுன்லோட் பண்ண ஆப் இந்த ஏப்ரல் 2019 டாப் 10 ஆப் லிஸ்ட் வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் தான். 75 மில்லியன் பீப்புள் டவுன்லோட் பண்ணிருக்காங்க ஏப்ரல் மாசம் மட்டும். பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப்ல இவ்வளவு பெரிய பிரைவசி இஷ்யூ இருக்குது. இப்போ வந்து வாட்ஸ்அப்பே ஒத்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிறாங்கன்னா இவர் அனுப்புற மெசேஜ் இவரால தான் படிக்க முடியும், இவர் அனுப்புற மெசேஜ் இவரால தான் படிக்க முடியும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல அந்த சர்வர்ல டேட்டா பாஸ் ஆகக்குள்ள யாராலையுமே வந்து குறுக்கால படிக்க முடியாது. இவன் அது உங்க கவர்மெண்டால. இதுதான் வந்து இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோட கான்செப்ட். பட் இப்படி இருக்கக்குள்ள எப்படா போன் ஹேக் ஆச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏஓ பிஓ யாரா வேணா இருக்கட்டும், யாரா ஒருத்தரோட போன் ஹேக் பண்ணி ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணி இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதா இருக்கட்டும் அவங்க போனோட எல்லா டேட்டாவையுமே தான் இப்ப திருடி இருக்காங்க. ஸோ இதை பண்ணது யாரு, இது எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். வாட்ஸ்அப் வழியா கால் பண்ணலாம். அதாவது விவோ ஐபி கால் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் ஓவர் ஐபி கால். ஸோ இந்த கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறிப்பிட்ட நான் யாரை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவருக்கு ஒரு கால் போகும். போன உடனே பாத்தீங்கன்னா அது ஒரு மிஸ்டு கால், உடனே கட் ஆயிடும். அந்த கால் வந்ததே அவருக்கு தெரியாது, ஏன்னா அந்த கால் லாக்லயுமே அது இருக்காது. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா போன் ஃபுல்லாவே ஹேக் ஆயிடும். ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு குரூப்ல இருக்கவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்எஸ்ஓங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே யாரு என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது ஒரு சீக்ரெட் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த என்எஸ்ஓ பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு பெஸ்ட் ஹேக்கரை கொண்ட கம்பெனி இதுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை வாங்கியிருக்கிறது யூஎஸ் தான் அப்படின்னு. பட் இப்போ வரைக்குமே எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து நாங்க தான் இந்த கம்பெனி ரன் பண்றோம், நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படிங்கறத வெளியே சொல்லவே இல்லை. இந்த குரூப் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே டேலண்டடான விஷயத்தை தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஐபோன் இருக்குல்ல, ஆப்பிள் வந்து எந்த ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் சரி, மோர் செக்யூரா லான்ச் பண்ணாலும் சரி, ரொம்பவே அதை ஜெயில் பிரேக் பண்றது, பாஸ்வேர்டே இல்லாம அதை ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே. நீங்க பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையாவும் இருக்குது. ஸோ ஏன் இவங்களை நான் இவ்வளவு தூரம் பெரிய ஆளுன்னு சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆப்பிள் கம்பெனி பத்தி நினைச்சு பாருங்க. வேர்ல்டுல மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அதுதான். ரொம்ப செக்யூரான ஐபோன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றாங்க. பட் இப்ப ஒரு ஆப்பிள் கம்பெனி ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனில அத்தனை ஆயிரம் பேர் எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ அத்தனை பேரோட உழைப்புனால அந்த ஒரு ப்ராடக்ட் உருவாகி வருது, இவ்வளவு செக்யூர் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர்த்தோட. பட் இந்த என்எஸ்ஓ அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா அதை ஹேக் பண்றாங்க, அது பாஸ்வேர்ட் இல்லாம ஓபன் பண்றாங்க, எல்லாமே அவங்களால பண்ண முடியுதுன்னா இவங்க எவ்வளவு டேலண்டடா இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க பாத்துக்கோங்க. பட் இந்த என்எஸ்ஓங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் சில வதந்திகள் இருக்குது. பட் இது என்ன அப்படின்னா எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது, நான் தான் இந்த கம்பெனி நடத்தினேன், இல்லை நாங்க வந்து அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு. பட் ஏன் இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்றாங்கன்னா, சில டெரரிஸ்ட் இதையும் தாண்டி சில வந்து சமூக விரோதிகள்லாம் ஃபோன் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ட்ராக் பண்றதுக்கும் ஹேக் பண்றதுக்கும் தான் இவங்க இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே ஒரு பக்கம் நமக்கு வருது. பட் இன்னமுமே இவங்க யாரு, என்எஸ்ஓங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் என்எஸ்ஓன்னு ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். பட் இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைவேரை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பைவேர் மூலமா உங்க வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சா போதும், உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் வரும். உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்க போனோட ஃபுல் கண்ட்ரோலும் அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை யார் மேல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு லாயர் மேல பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வாட்ஸ்அப்புக்கு தெரிஞ்சு
வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆமாப்பா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக் தான் வாங்கியிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபேஸ்புக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைவேர் இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் வாட்ஸ்அப்ல, இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அப்டேட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஐபோன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன், இல்ல நான் ஆண்ட்ராய்டு போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன், எம்ஐ போன்ல வாட்ஸ்அப் பண்றேன், எந்த போனா இருந்தாலும் சரி, அது விண்டோஸ் போனு, ஆப்பிள் ஐபோனு, இல்ல ஆண்ட்ராய்டு போன், எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலே அதுல இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உங்க டேட்டாவும் கோயா தான். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயம். நினைச்சு பாருங்க, லைக் உங்களுக்கு கால் வந்தது உங்களுக்கே தெரியாது, பட் உங்க டேட்டா எல்லாமே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இதுல இருந்து செக்யூரா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்குது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி தான், நீங்க வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆண்ட்ராய்டு இருந்தீங்க, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளா இருந்தீங்கன்னா உங்க iOS ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் விண்டோஸ் எல்லாத்துக்குமே. இந்த இடத்துல முக்கியமா சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. அது வாட்ஸ்அப் தரப்புல இருந்தும் அவங்க வெளியே சொல்லல, அதே நேரத்துல இந்த NSO குரூப்பும் வெளியே சொல்லல. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருமே இன்னும் வெளியே சொல்லவே இல்லை. இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மூலமா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. 1.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவ்வளவு பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேரோட டேட்டா திருட்டு போயிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. மேபி என் போனும் உங்க போன் கூட திருடப்பட்டிருக்கலாம் உள்ள இருந்து டேட்டா. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவங்க அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இனிமேட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்ரெடி ஒரு ஸ்பைவர் வந்து இன்ஸ்டால் ஆயிருந்தா இந்த அப்டேட் அதை ஃபிக்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கும் பதில் கிடையாது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யார் என்னமோ சொல்லட்டுங்க, டிஜிட்டலை என்னைக்குமே நம்பாதீங்க. ஓகேவா? பிரைவேட்டான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவா இருக்கட்டும், அது போன்ல பேசாதீங்க, சேட் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நேர்ல ஒருத்தவங்களை பார்த்து பேசுங்க. அப்போ உங்க போன் எல்லாத்தையுமே முடிஞ்ச பேட்டரி கழட்டிடுங்க, எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை நீங்க நினைச்சு பாருங்களா, இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை கிரிமினல் மேல இவங்க மேல பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய லா மேக்கர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸோ அவங்களோட போனுமே இது மூலமா அச்சுறுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் நிகர்சனமான ஒரு உண்மை. ஸோ டிஜிட்டல் எந்த அளவுக்கு வேகமா வளருதோ அந்த அளவுக்கு உங்க பிரைவசி கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் 100% செக்யூரிட்டி அப்படின்னா எப்போ வரைக்கும்னா அதுல இருக்க ஒரு பிரச்சனையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற வரைக்கும் தான். ஸோ ஒரு வல்னரபிலிட்டியோ ஒரு லூப்போலோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கண்டுபிடிச்சு உள்ள இருந்து டேட்டாவை எடுத்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான். ஸோ வந்து டெக்னாலஜியை சும்மா டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணுங்க. அதில் ரொம்ப ப்ரைவேட்டான உங்கள் விஷயங்களை அதில் வச்சுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் நீங்கள் சேர்த்துவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை பத்தி அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை பத்தி வெளியே சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். NSOல ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல சொன்னது என்னன்னா, மோர் தென் 42 கண்ட்ரி, அதாவது வந்து உலகத்துல 42 கண்ட்ரிக்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள் வந்து இந்த NSOவோட லிங்க் இருக்கிறதாவும், அவங்களுக்காக நிறைய ஸ்பை ஆப்ஸ் வந்து இவங்க பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? ஸோ இதை கேட்கறதுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். எனக்கு சிரிப்பா இருக்குது. நம்மலாம் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டே எல்லாமே அலோவ் பண்றாங்க, எல்லாரும் எங்க வேணா ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டுக்கு எப்படி 4 ஸ்மார்ட் போன் இருக்கு, அவங்க பிரைவேட் ரூம்ல எல்லாருமே ஸ்மார்ட் போனை கையில வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள இந்த ஸ்மார்ட் போனை நாம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோமா, இல்ல இன்டர்நெட் வழியா எல்லாரும் நம்ம ரூம்குள்ள வந்து பாக்குறாங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. That's all. Love you guys. Thank you for watching the video.